ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ எங்கே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கொங்கு நாடுன்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கிற மலைக்கு. அது எந்த மலை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நானும் சொல்கிறேன் சரியா. மருதமலைங்க. முருகருக்கு பல வீடுகள் உண்டு. இதில் மருதமலை 7வது வீடுன்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். பொதுவாகவே முருகருக்கு 6 படை வீடு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சங்ககால இலக்கியத்துலேயும் எழுதியிருக்காங்க. மற்ற எதுலேயுமே இந்த 7வது வீடை சொல்லவே இல்லையே, நீங்கள் எப்படி இது 7வது வீடு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த கோயிலுக்கு பல பெருமைகள் உண்டு. அதில் முதல் பெருமை என்னென்னா, இந்த கோயிலில் 2 சன்னதி இருக்குது முருகருக்கு. ஸோ அதில் முதல் சன்னதி எது அப்படின்னா ஆதி மூலஸ்தானம் சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, முதல்ல உள்ளது ஆதியாக வந்தது, அதாவது தானாகவே முளைத்து வந்தது சொல்லுவாங்க. பாறை வழியாக வந்த முருகரான். ஸோ அதனால தான் முதல் சந்நிதி அது. 2வது சந்நிதி புதிய சந்நிதி. இதில் தண்டாயுத பாண்டியாக இருப்பார். இந்த தண்டாயுத பாண்டி சிலையை உருவாக்குனது பாம்பாட்டி சித்தர் தான். நான் மேலே போகும்போது அந்த பாம்பாட்டி சித்தர் அந்த வழி இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அந்த கர்வ்ஸை காட்டுறேன். இந்த காமதேன்னு சொல்லக்கூடுவாங்க. அது சில பேருக்கு தெரிஞ்சு சில பேர் தெரிஞ்சுக்கலாம். அந்த காமதேனு நிறையா கோயில்களுக்கு போய் நிறைய விஷயம் பண்ணியிருப்போம். அதில் ஒரு விஷயம் இந்த மருதமலையில் உள்ள இந்த முருகப்பெருமானுக்கு காமதேனு அபிஷேகம் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் இந்த கோயிலோட சிறப்பம்சம் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அது சாப விமோசனமும் பெற்றிருக்குன்னு சொல்லி சில இதில் குறிப்பிடப்பட்டது சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக கோயம்புத்தூர்லேருந்து இங்கே மருதமலைக்கு வந்தாச்சு. இது அடிவாரம். இது விநாயகர் சதுர்த்திங்கிறனால காலையிலே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அடிவாரத்தில் பாருங்கள், நம்ம ஒரு வழியாக வந்தாச்சு. 2 சைடும் கடைகள் அழகாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. முருகர் தான் எந்த பக்கம் பார்த்தாலும். அடிவாரத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டே இருக்காங்கன்னு. எப்போதுமே ஸ்பெஷலாக இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை படிகள் இருக்குன்னா, கீழே அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் 1800 படிக்கட்டுகள் இருக்குது. ஸோ அதில் ஏறி தான் மேலே போய் முருகரை பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள் மயில் கூட இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் திருப்பி காட்டுறேன் வந்த வழியை. இதை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்குது. முருகா வருக வருக சண்முகா வடிவேலான்னு சொல்லி 2 சைடு எழுதியிருக்கு. ஸோ வாங்க மேலே போகலாம். ஸோ ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இதுதான் கோயில் ஃபுல் அவுட்பிட்டு. அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது தண்ணி விட்டுறதுக்காக மேலே குளத்துல. இது மலையில் அடிவாரம் கிடையாதுங்க, மேலேங்க. ஒரு வழியாக எல்லா இடமும் பார்த்து முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ மக்கள் போயிட்டுருக்காங்க. இது இறங்குற வழி, நான் நிற்கிறது ஏற வழி. ஒரு 2 சைடு இருக்குது. ஏற ஒரு வழி, இறங்க ஒரு வழி இருக்குது. அப்புறம் நான் உங்கள்கிட்ட பாம்பாட்டி சித்திரை அந்த கர்வ் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வாங்க நான் அதையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இந்த கோவில் எல்லா நாளுமே கூட்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அடிவாரத்தில் போகும்போது ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்குது. ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறனால அது ஃபேமஸ். அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் கோயை காட்டுறேன்னு சொன்னேன், அந்த கர்வ் இது தான். ஸோ இது யார், இவருக்கு ஏன் இங்கே எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் 18 சித்தர்களில் இவர் ஒரு சித்தருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வசதி எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம். ஸோ செம்ம கூட்டம். எந்த நாளும் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி கொஞ்சம் மன நிறைவாகவே இருக்குது முருகரை பார்த்ததில். நான் எல்லா படை வீட்டுக்கும் போயிருக்கேன், இவரை பார்க்க வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். எதிர்பார்க்காத நேரத்தில் நான் இங்கே வந்திருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மன நிறைவாக சாமி கும்பிட்டேன். ஸோ நீங்களும் 6 படை வீடு பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 7வது படை வீட்டுக்கு வந்துட்டு போங்க. பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. அவ்வளோ பேர் போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப்.